ஹாய் எவ்ரிவன், நான் பர்குணன். இன்னைய தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 2024. நான் 2024ல் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் இயரே முடிய போகுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்ன காரணன்றதும் எனக்கு நான் ஜேர்னல் பண்ணி பார்க்கும்போதே எனக்கே தெரியுது நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதை மொத்தத்தையும் நான் ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் முடிஞ்சது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இனிமேல் நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் கரெக்டாக 21 நாள் இருக்கு. ஐ மீன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 நாள் இருக்கு. ஒரு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து 21 நாள் செஞ்சோம்னா அது ஹேபிட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த வருஷத்தோட முடிப்போம். ஓகேங்களா? இந்த வருஷத்துல அந்த ஏதாவது ஒரு ஹேபிட்டை நான் அந்த ஒரு 21 நாள்ல செஞ்சு அதை அடுத்த வருஷத்துக்கு என்னோட ஒரு ஹேபிட்டா அதை கொண்டு போகணும், அது என்னோட ஒரு ரொட்டீனா இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. நான் அது என்ன ஹேபிட்னு சொல்ல மாட்டேன். அது என்ன அடுத்து 21 நாள் என்ன பண்ண போறேன்னு சொல்ல போறது இல்லை. அது நான் என்ன ஹேபிட்ன்றத நான் கடைசியா டிசம்பர் 31ஆம் தேதி சொல்றேன். அது வரைக்கும் நான் என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ், நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றது மெயினா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதுல நான் பண்ண போறதுல ஒரு 2-3 விஷயத்துல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைலோட ஸ்கிரீன் டைமை சுத்தமா குறைக்கிறது. ஸோ இதுல நான் மொபைல் டைம் ஸ்கிரீன் சுத்தமா குறைக்கிறதுன்றது மொபைலை யூஸ் பண்ணாம இருக்கிறதுன்னு இல்லை. மொபைலை நான் என்னோட தேவைக்கு கரெக்டா யூஸ் பண்றேனா அந்த ஸ்கிரீன் டைம் கணக்கில் இல்லாம எக்ஸ்ட்ராவா நான் தேவையில்லாம டூம் ஸ்க்ரோல் பண்றதாகட்டும், இல்ல தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தேவையில்லாம உட்காந்து சோசியல் மீடியால நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகட்டும், ஸோ இதெல்லாம் நான் தவிர்க்கணுன்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இப்போ இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்லேயே ஏகப்பட்ட இந்த ஃபோக்கஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை கூட நான் சைடில் போடுறேன் பாருங்க. அதில் இந்த ஃபோக்கஸ் மோடுன்ற என்னோட ரியல்மி மொபைலில் ஃபோக்கஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவருக்கு நம்ம ஃபோக்கஸ் மோடு போட்டோம்னா, இன்டென்ஸ் ஃபோக்கஸ் மோடு போட்டோம்னா நம்ம அந்த ஃபோக்கஸ் மோடு என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் அந்த ஃபோக்கஸ் மோடு அது முடிஞ்சாதான் இதுவாகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அந்த ஃபோக்கஸ் மோட நான் ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ண போறேன். கரெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு கால் பேசுறதாகட்டும், இல்ல டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதாகட்டும், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா மொபைல் தேவைதான். இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் மோட்லயே ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு 4 ஆப் மட்டும் நம்ம சைட்ல எக்ஸெப்ஷனலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் அதுல இருக்கு. நீங்க உங்க மொபைல்லே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபோக்கஸ் மோடுன்ற ஆப்ஷன் என்னோட மொபைல் ரியல்மில இருக்கு. பிராண்டு மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 4 மொபைல் ஆப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கீழே போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஆப்ஸை மட்டும் தான் நான் தொடர்ந்து யூஸ் பண்ண போறேன். இன்டர்நெட் என் மொபைல் ஆன்லேயே இருந்தாலும் இந்த 4 ஆப்ஸ்ல இருக்கிறத மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஒரு நாள் ஃபுல்லா இந்த 4 ஆப்ஸை தவிர வேற எந்த ஆப் நான் யூஸ் பண்ணாலும் நான் டெய்லி அதை நான் ஏன் யூஸ் பண்ணேன், எதுக்கு யூஸ் பண்ணேன்றத வீடியோ போட போறேன். ஏன்னா நான் இந்த 21 நாள் ஜேர்னியை ஆன்லைன் ஜேர்னியா டிஜிட்டல் ஃபார்ம்ல நான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 4 ஆப்ஸ் கூட நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்றதை நான் கடைசி 31 நாள் டிசம்பர் 31 சொல்றேன். நான் இந்த வீடியோவில் அதான் 21 டே சேலஞ்ச். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் தான் தெரியல. 21 டே சேலஞ்சுன்றது நிறைய பேர் இருக்கு. 21 டி ஆர்க் சிம்பிளா முடிச்சிருவோம்ல. ஏன்னா இப்பதான் இந்த அனிமெலாம் பார்த்து கொஞ்சம் இந்த ஆர்க் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம 21 டி ஆர்க்கை நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.